ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொட்டில் கட்டுறதுக்கு எங்க வீட்ல நான் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்றேன். ஸ்ப்ரிங் வந்து தொட்டில் கட்டுற ஸ்ப்ரிங்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம டைரக்டா போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து அதுல வந்து டைட்டன் பண்றதுக்காக ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்போம். ஏன்னா வந்து அது அறந்து விழாம இருக்கிறதுக்காக அதை கட்டியிருப்போம். அடுத்து என்ன நமக்கு தேவைப்படும்னா தொட்டில் கட்டுற கட்டை. இந்த கட்டையை வந்து நம்ம ரெண்டு சைடுமே ஒரு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்பதான் வந்து அது ஆடாம இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் ஒரு ஒரு முடிச்சு போட்டு நம்ம தொட்டில் கட்ட ஆரம்பிக்கலாம். நான் வந்து தொட்டில் கட்டுறதுக்கு தொட்டில் வேஸ்ட் யூஸ் பண்றேன். அதை வந்து இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து சாரி சுருக்கி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அது வந்து இந்த மாதிரி பெருசுல இருந்து சின்னதா ஸ்டெப் மாதிரி இருக்கணும். அதை வந்து இப்படி மடிச்சு நீங்க கட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு பக்கம் வந்து ரொம்ப பள்ளமாவும் ஒரு பக்கம் மேடாவும் இருக்கணும். அந்த பக்கம் நீங்க எது வந்து மேடா எடுக்கிறீங்களோ அது வந்து நீங்க தெரியணுன்றதுக்காக ஒரு பின்னு குத்தி வச்சுக்கோங்க அப்பயே. ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம போடும்போது ஒரு பக்கம் வந்து தலை மேடா இருக்கணும், கீழே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பள்ளமா இருக்கணும், அப்படிதான் போடணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே வந்து பின்னு குத்தி வச்சுக்கணும். இது மாதிரி வந்து ரெண்டு முடிச்சு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா டைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மேல நீங்க அந்த கம்பளை சுத்தி இன்னொரு ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா அதுவும் சேஃப்டி. ஏன்னா குழந்தைங்க இந்த முடிச்சுல கலண்டாங்கன்னா கூட அந்த முடிச்சுல கலராது. அவங்க ஆட ஆட வந்து கொஞ்சம் தொய்ய ஆரம்பிக்கும் தொட்டில. நான் வந்து தொட்டில் கட்டுறதுக்கு வந்து ஒயிட் கலர் தொட்டில் வேஸ்ட் தான் யூஸ் பண்றேன். புடவை இருந்துச்சுன்னா நீங்க புடவையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நான் ஏன் ஒயிட் கலர் வச்சிருக்கேன்னா குழந்தைங்களுக்கு வந்து பூச்சோ எறும்போ ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒயிட் கலர்ல இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியா அது தெரிஞ்சுக்கலாம். வேற கலர்ல இருந்தா நமக்கு அது டக்குன்னு தெரியாது. கொசு கூட போய் இருந்துச்சுன்னா இந்த கலர்ல இருக்கிறதுனால தெரியுது. ஸோ நான் ஒயிட் கலர்ல ரெண்டு வேஷ்டி வாங்கி வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்க தொட்டில் கட்டிட்டு வந்து கீழே வந்து ஒரு மேட் போட்டு வைங்க. ஏன்னா வந்து அவங்க யூரின் போனா கூட அந்த மேட்ல விழும். அப்படி இல்லைன்னா போக போக வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் இறங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இறங்க ட்ரை பண்ணாங்கன்னா வந்து அவங்க விழுந்தாலும் மேட் மேல விழுந்துருவாங்க. அதனால வந்து நம்ம மேட் இருக்கிறது ரொம்ப சேஃப். இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு நம்ம நல்லா அதை வச்சு அழுத்தணும்னா அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அவ்வளவுதான், தொட்டில் கட்டியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த கயிறு ரெண்டு சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் தொங்கும். நம்ம வேணும்னா அதை கூட புடிச்சு வச்சு ஆட்டிக்கலாம். நான் வந்து அதுக்கு மேல வந்து என் பையனுக்கு வந்து கொசுவலை போட்டிருக்கேன். இதுவும் வந்து நீங்க கொசுவலைன்னு கேட்டாங்கனாலே கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கயிறு மாதிரி கட்டிக்கிட்டா போதும். ஒரு ஜிப் டைப் இருக்கும். அது தொட்டில விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நம்ம டவுனா பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். இது போட்டோம்னாலே குழந்தைங்களை வந்து கொசு கடிக்கிறதுல இருந்து நம்ம ஈஸியா காப்பாத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.